இந்த வாரம் நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுது? அது எப்பவுமே ஒரு சஸ்பென்ஸ் தான் இல்ல. இந்த வாரம் நமக்கு எப்படி இருக்க போகுது? என்ன மாரியான விஷயங்கள நம்ம ஃபேஸ் பண்ண போறோம்? என்ன மாரியான சேலஞ்சஸ், என்ன மாரியான சூப்பரான விஷயங்கள்லாம் நமக்கு நடக்க போகுது? அப்படின்றத இந்த வீக்லி ப்ரெடிக்ஷன்ல நம்ம பார்க்க போறோம். பட் அதுக்கு முன்னாடி இந்த வாரம் நமக்கு எல்லாருக்குமே ரொம்ப அழகான, ரொம்ப ஆரோக்கியமான, அபண்டன்ட்டான, நம்ம நினைச்சது எல்லாமே பாசிட்டிவா நடக்கிறதும், இல்ல நமக்கு பிடிச்சவங்க நம்ம கிட்ட வந்து பேசுறதும், அவங்களோட நடவடிக்கை முற்றிலும் நம்மள ஃபோக்கஸ் பண்ணி இருக்கிறதும். ஏன்னா இது வந்து ரொம்ப அழகான வாரம் இல்லையா? இந்த மாதம் 14ஆம் தேதி ரொம்ப அழகான ஒரு நாள் வருது. எந்த நாள் உங்களுக்கும் தெரியும்னா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணுங்க. என்னங்க இது, சின்ன குழந்தைய கேட்டா கூட இப்ப தெரியும், எனக்கு தெரியுமான்னு கேக்குறீங்க. டைப் பண்ணுங்கங்க. சோ இந்த மாதத்துல நிறைய அன்பு 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 கொடுத்துக்கிட்டே இருக்க போறோம். நிறைய அன்பு நமக்கும் கிடைக்க போகுது இல்லையா? அந்த மாதிரியான ஒரு வாரத்தை தான் நம்ம இன்னைக்கு வரவேற்க போறோம். ஹாய் ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க ஆர் பேசுறேன். நம்ம 6 சென்ஸ் யூடியூப் சேனலுக்கு நீங்க கொடுத்துட்டு வர சப்போர்ட்டுக்கு என்னுடைய மிகப்பெரிய நன்றிகள். அண்ட் ஆல்சோ நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் டேரட் 6 சென்ஸ்லயும் என்ன ஃபாலோ பண்ணுங்க. ரெகுலரா சம் கைண்ட் ஆஃப் அப்டேட் உங்களுக்கு அதுலயும் கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஆல்ரைட், ஸோ ரெடியா? ரெடினா எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல ஐம் ரெடின்னு டைப் பண்ணுங்க. உங்களுக்கு இப்போ ஸ்க்ரீன்ல 2 செட் ஆஃப் பியூட்டிஃபுல் ஃப்ளவர்ஸ் தெரிய போதுங்க, மலர்கள். இந்த 2 மலர்கள்ல ஏதேனும் ஒரு மலரை சூஸ் பண்ணுங்க. உங்களுக்கான ரொம்ப அழகான ரீடிங் காத்துட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த வாரம் ரொம்ப பேக்டா இருக்குன்னு நினைக்கிறேன். 11ஆம் தேதி தைப்பூசம். ஸோ அன்னைக்கு வந்து வேற லெவல், வேற 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 லெவல் ஆஃப் எனர்ஜி. அதுக்கப்புறம் பௌர்ணமி வருது. ஆமா, 12ஆம் தேதியே பௌர்ணமி. அதுக்கப்புறம் காதலர் தினம். எல்லாமே எல்லாமே அன்பு சார்ந்ததுதான். முருகன் எடுத்துக்கோங்க, அன்பு அன்பு அன்பு, வேலும் மயிலும் துணை. அடுத்தது பௌர்ணமி. பௌர்ணமியில நம்மளோட சைக்கிக், நம்மளுடைய எண்ணங்களை அப்படியே பெஸ்டா வச்சுக்கணும். கிறிஸ்டல்ஸ் எல்லாம் சார்ஜ் பண்ணணும். அதே மாதிரி அன்பு, எவ்வளோக்கு எவ்வளவு அன்பு கொடுக்குறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ அன்பு நம்மளை தேடி வரணும். அதுதான் சரியான அன்பு. இல்லைன்னா தப்பான இடத்துல நம்ம அன்பை கொட்டிக்கிட்டு இருக்கோம்னு அர்த்தம். நான் சொல்றது கரெக்டா? நான் சொல்றது கரெக்ட்னா கரெக்ட் அப்படின்றத கமெண்ட் செக்ஷன்ல டைப் பண்ணிட்டு வாங்க இன்னொரு ரீடிங்குள்ள போகலாம். பட் அதுக்கு முன்னாடி எப்பவும் போல நான் மறந்துடுறேன். நான் உங்களுடைய ஃபேவரட் டேரோ கார்ட் ரீடர் அண்ட் நான் ஒரு இன்டர்நேஷனலி சர்டிஃபைட் லைஃப் கோச் அண்ட் NLP கோச் அண்ட் ப்ராக்டிஷனர். ஸோ நீங்க தயாரா இருக்கீங்கன்னா ஐம் ரெடி ஃபார் திஸ் வீக் அப்படின்னு வாங்க இந்த சூப்பர் சார்ஜ் வீக்குள்ள நம்ம இறங்கலாம். ஸோ இப்போ உங்களுக்கு ஸ்க்ரீன்ல ரொம்ப அழகான ஒரு சில்வர் கலர் மலரும், இன்னொரு சைடு வந்து ஒரு அழகான பிங்க் லாவெண்டர். ஓகே, உங்களுக்கு எப்படி அது பிடிச்சிருக்கோ. என்னை பொறுத்த வரைக்கும் அது ஒரு பிங்க் கலர் மலர், நல்லா க்ளோயா இருக்கு. நீங்க எந்த மலரை சூஸ் பண்ண போறீங்கன்னு பொறுமையா மைண்டை செட் பண்ணிட்டு சூஸ் பண்ணுங்க. ஏன்னா அந்த வாரம் ரொம்ப ரொம்ப அற்புதமான வாரமா இருக்க போது. அந்த வாரத்தை நம்ம முழுமையா ஆக்கிரமிக்க போறோம். we are going to make the best use of this week இல்லையா? ஸோ சூஸ் பண்ணுங்க. ஹாய் அண்ட் ஹலோ, நீங்க ரொம்ப அழகான ஒரு சில்வர் ஃப்ளவரை சூஸ் பண்ணியிருக்கீங்க. நீங்க செட் 1 செட் 2 இந்த தடவை சொல்லுங்க. சில்வர், அது இன்னொரு கலர், நீங்க என்ன சூஸ் பண்ணிருக்கீங்க பார்ப்போம் அப்படின்னு சொல்லியாச்சு. சரி, ஃபர்ஸ்ட் இந்த வாரம் எப்படி இருக்க போகுதுன்னு ஒரு ஸ்பிரிச்சுவல் ரீடிங் நம்ம எடுத்துடலாமா? நான் எடுக்கிறதுக்குள்ள அந்த கார்டே திரும்புது. ஆம்பிஷன். உங்களுக்கு ரொம்ப நாளா ஒரு விஷயம் தோண்டிக்கிட்டே இருக்கு. ஒரு டீப்பஸ்ட் டிசையர்னு சொல்லுவோம்ல, ஏங்குறோம் ஒரு விஷயத்துக்காக, ரொம்ப ரொம்ப ஏங்குறோம் அப்படின்னும்ல, அது உங்க மைண்ட் ஃபுல்லாவே ஆக்கிரமிச்சிருச்சோ? இது எப்படி பண்ண போறேன், எனக்கு இது ரொம்ப ஆசையா இருக்கு, நான் இதை எப்படி பண்ணணும்னு பயங்கரமா அதை பத்தி யோசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. தெர் இஸ் அ டிவைன் பிளான். சரியான நேரத்துல அதை கண்டிப்பா பண்ணுவீங்க. அதுக்கான பிளான் இந்த பிரபஞ்சம் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. ப்ளீஸ், நான் உனக்கு சரியான நேரத்துல அதை உனக்கு நான் பண்ணி கொடுப்பேன். அவசரப்படாத. நீ அவசரப்பட்டோ ஐயோ இப்ப நடக்கலையே, எனக்கு பிடிச்ச மாதிரி இல்லையே அப்படின்னு நினைக்காத. ப்ளீஸ் அப்படின்ற ஒரு கார்டு, ஒரு ஸ்பிரிச்சுவல் லார்ட் கணேஷா விநாயகர் கார்டுல ப்ளீஸ்ன்னு ஒன்று வருது. ஐ திங்க் நீங்க ரொம்ப கிஃப்டட். நீங்க கவலையப்படாதீங்க, உங்களுக்கான விஷயங்கள் ரொம்ப தெளிவா நடக்கும். நடக்க வேண்டிய நேரத்துல மாற்றம். அப்செட் ஆகாத. சும்மா ஒரு 40 ஸ்டெப் எடுத்து வச்சுட்டு நான் நினைச்சது நடக்கல, எனக்கு என்ன பண்றதுன்னு புரியல, தக்க நேரத்துல மாற்றம் உன்னை தேடி வரும். சேஞ்ச் இஸ் தேர். செம்மல்ல. ஆக்சுவலி கார்ட்ஸை பாருங்களேன். ஆம்பிஷன், உனக்கான நேரம் வரும்னு ஒரு கார்டு, மாற்றமும் ஒரு கார்டு. உனக்கான நேரம் வரும்போது எல்லாம் மாறும், புலம்பாத அப்படின்ற கார்டு. நம்ம எல்லாரும் தான் புலம்புறோம் இல்ல? we all do that. சில நேரத்துல நம்ம we just but success இந்த வாரம் செம்ம சக்சஸ்ஃபுல்லா இருக்க போகுதுன்னு நினைக்கிறேன். வாவ். ஆக்சுவலி உங்களுக்குள்ள இருக்கிற டேலண்ட்டை நீங்களே இந்த வாரம் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், அதே மாதிரி கார்டு வருது. ஆக்சுவலி இந்த வாரம் நீங்களே புரிஞ்சுப்பீங்கன்னு நினைக்கிறேன் உங்களுக்குள்ள இருக்கிற டேலண்ட்டை. இதுக்கு என்ன தெரியுமா பண்ணணும்? நீங்க ரொம்ப
சின்ன வயசுல இருந்து உங்களுக்கு ஒரு சில விஷயங்களை சொல்லி கொடுத்துருக்காங்க, அதை இன்னும் நம்பிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கீங்க, அதெல்லாம் தூக்கி போடுங்க. கொஞ்சம் அஃபர்மேஷன்ஸ்லாம் சொல்ல ஆரம்பிங்க. உங்க கார்ட்ஸை பார்க்கும்போது எனக்கு தோணுது. அண்ட் அதே மாதிரி யார்கிட்டயும் நீங்க கைண்டா இல்லை, அது யாருன்னு எனக்கு தெரியல. எப்பவுமே நம்ம மத்தவங்க தான் நம்ம கிட்ட கைண்டா இல்லைன்னு பேசிக்கிட்டு இருப்போம். உங்க கார்டை பார்க்கும்போது நீங்க யார்கிட்டயும் கைண்டா இல்லைன்னு தோணுது. ஐ திங்க் இட்ஸ் டைம் நீங்க அவங்க கிட்ட கொஞ்சம் கைண்டா இருக்கிறது பெட்டரா இருக்குமோ. ஆமா, ஸோ கைண்ட்னஸ் இந்த வாரம் மிக மிக அவசியம். அண்ட் சின்ன சின்ன தோல்விகள், பெரிய தோல்விகள்லாம் இந்த வாரம் எதுவும் சின்னதா ஏதாவது தடுக்கும். என்னடா அது நம்ம ஆரம்பிச்ச உடனே அப்படி ஆகுதே அப்படின்லாம் யோசிக்காதீங்க. கீப் கோயிங். அண்ட் இந்த வார இறுதிக்குள்ள ஏதோ ஒரு பர்பஸ், இது இது ஏன் இப்படி இருக்கு, இதை நான் ஏன் கோ த்ரூ பண்ணணும், இது ஏன் இப்படி இருக்கு, அந்த மாதிரி உங்களுடைய கேள்விகளுக்கான பதில் இந்த வார முடிவுல உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். ஏன்னா அது கிடைக்கும் போது உங்களுடைய நிஜமான சக்தி என்ன, வாட் இஸ் யுவர் ஸ்ட்ரென்த் அப்படின்றது உங்களுக்கு புரியும். பட் சம்வேர் ஒரு Thursday Friday போல உங்க மைண்ட் வந்து ரொம்ப ரெஸ்ட்லெஸ்ஸா இருக்கும்னு பாக்குறேன். தேவையில்லாம நீங்களே போட்டு ஒரு ஆங்ஸைட்டி, ஒரு ப்ரெஷரை கிரியேட் பண்ணிப்பீங்க. ஏன்னா எல்லாராலையும் ஒரு நேரத்துல ஒரு விஷயம் தான் பண்ண முடியும். போய் யோசிச்சு இது நடக்கல, அது நடக்கல, இது இப்பவே நடக்கணும், அது அப்பவே நடக்கணும். இன்னைக்கு நம்ம யாரையுமே போய் ஃபோர்ஸ் பண்ண முடியாது. இதை பண்ணு, அதை பண்ணு, இப்படி ஒண்ணுமே நடக்காது. ஒன் ஸ்டெப் அட் அ டைம். அதை தான் நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். இந்த Thursday Friday கொஞ்சம் அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் ஆல்சோ உங்க காட்சை பார்க்கும்போது சில விஷயங்களை வந்து நீங்க இது என் கர்மா, இது என் தலையெழுத்து அப்படின்னு சொல்றது வந்து நம்ம அதை ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்காம இருக்கோம். கரெக்ட், அதை பத்தி இல்ல. பட் ரொம்ப எக்ஸ்டர்னலைஸ் பண்றீங்க. நான் முன்னேறலையா, அதுக்கு அவங்கதான் காரணம், அவங்க என்கிட்ட வந்து அப்போ எனக்கு பெர்மிஷன் கொடுக்கல, அவங்க என்ன அப்படி பண்ணிட்டாங்க. எல்லாத்துக்குமே வந்து மற்றவர்கள் மேல பழி போடாம ஏன் அந்த நேரத்துல நீங்க வாய்ஸ் அவுட் பண்ணல? உங்களுக்கு ஒரு விஷயம் நடக்கணும்னா நீங்க தானே வாய்ஸ் அவுட் பண்ணணும். எதுக்கு மத்தவங்கள போய் பிளேம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஸோ ஒரு கிளாரிட்டி கொண்டு வர வேண்டிய நாட்கள் வந்து Wednesday Thursday. கொஞ்சம் உட்காந்து யோசிங்க. அதே மாதிரி நீங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி உணவுக்கு நன்றி சொல்லுங்க. உங்க உணவு பேட்டர்ன்ல ஏதாவது மாற்றம் பார்த்தீங்களா? அதாவது நினைச்ச நேரத்துல சாப்பிட முடியல, இல்ல சாப்பிடணும்னு நினைக்கும் போது அந்த சாப்பிட பிடிக்காம இருக்கிற ஒரு மனநிலை. ஸோ உணவு சார்ந்து ஏதாவது இருக்கா? எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இல்லைங்க சாப்பிடணும்னு நினைக்கும் போது ஏதாவது தோணுது அப்படியே விட்டு போயிடுறேன், அதெல்லாம் வேண்டாங்க. நல்லா சாப்பிடுங்க. சாப்பாடை சார்ந்து உங்களுக்கு ஏதாவது இஷ்யூஸ் இருக்கா, இல்ல டைஜஷன் சரியா இல்லையா, அதெல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பிளஸ் பௌர்ணமி, ஸோ நிறைய மைண்ட் ஷிஃப்ட் இருக்கும். ஸோ எஸ்பெஷலி இந்த டியூஸ்டே வெனஸ்டே எல்லாம் கொஞ்சம் மைண்ட் ஷிஃப்ட் இருக்கும். மண்டே கூட அப்படி இருக்கலாம். பட் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் பேசாம நீங்க யார்ட்டையாவது இருந்திருப்பீங்க. இல்ல ஏதோ ஒரு கோல்டு வார், பேசுவோம், நான் பேசாமே இருக்கலாம் அப்படின்னு தோணும். அந்த மாதிரி யாராவது இருக்காங்க உங்களுக்குன்னா அவங்கள விட்டு நிரந்தரமா விலகுங்கன்னு சொல்லல, அவங்களுடைய சிந்தனைகள்ல இருந்து விலகுறதுக்கான சரியான நேரமா இது கூட இருக்கலாம். ஓகே, ஸோ அதே மாதிரி உங்க கூட இருக்கிறவங்க யாருக்கோ எஸ்பெஷலி இந்த ஃப்ரைடே இல்ல அடுத்த சாட்டர்டே போல யாரோ ஒருத்தருக்கு உங்களோட கைடன்ஸ் தேவைப்படும். உங்ககிட்ட வருவாங்க. அந்த நேரத்துல கொஞ்சம் அப்படியே பெருசா ஒரு ஹெல்ப் இல்லைன்னாலும் உன்னால முடியும், ட்ரை பண்ணி பாரு அப்படின்றத சொல்லி பாருங்க. கொஞ்ச நேரம் உங்களுக்கு ரொம்ப பிடித்தவர்கள், உங்களுக்கு ஒரு சிலர் பிடிக்கும், பட் ஒரு சில பேருக்கு உங்களை பிடிக்கும் பாருங்க, அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க இந்த வாரம். அதே மாதிரி உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ், இம்பார்ட்டன்ட் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் சேர்த்து ஒழுங்கா வைங்க. ஏன்னா அது வழியா தேவையில்லாத ஒரு ஆர்கியூமெண்ட் வரத்துக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ இது எங்க வச்ச, தொலைஞ்சிருச்சு, டாக்குமெண்ட்ல ஏதோ ஒரு பொருளா கூட இருக்கலாம். இந்த வாரம் யாரோ அந்த பொருளை வந்து கேட்பாங்கன்னா அந்த பொருளை கொஞ்சம் சரியா எடுத்து வைங்க. அந்த பொருள் எங்கேயாவது வச்சுட்டு அதுக்கப்புறம் எங்க போட்டேன்னு தேடக்கூடிய ஒரு விஷயமும் வரும். ஸோ ஆல்சோ அப்பப்போ ஸ்ட்ரெச்சஸ் பண்ணுங்க இந்த வாரம், அதுவும் ரொம்ப ரொம்ப ஃபேவரபிளா இருக்கும். ஏதோ ஒரு பெண்டிங் ஒர்க், ரொம்ப நாளா ஒரு பெண்டிங் ஒர்க் இருக்குங்க, அது இந்த வாரம் சக்சஸ்ஃபுல்லா உங்களுக்கு முடியும்ன்றத பாக்குறேன். என்ன மாதிரி உங்களுக்கும் டேரோ ரீடிங் படிக்கணும், இது வழியா ஒரு சேனல் ஆரம்பிக்கணுமோ இல்ல ரெவன்யூ ஜென்ரேட் பண்ணணும்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா Feb 10th சொல்லியிருந்தேன், இல்ல பட் Feb 15th இருந்து நம்மளுடைய கோர்ஸ் ஸ்டார்ட் ஆக போது, வாங்க ஜாயின் பண்ணுங்க. இது ஒரு இன்டர்நேஷனல் சர்டிஃபிகேஷன், ப்ரொஃபஷனலி அட்வான்ஸ் டேரோ ரீடிங் தான் நான் சொல்லி கொடுப்பேன்.
அது ஒரு 25 days கிளாஸாக இருக்கும். கிளாஸ் முடிச்சுட்டு உங்களுக்கு சர்டிஃபிகேட்ஸ் கொடுக்கப்படும். உங்களுக்கு அந்த சர்டிஃபிகேட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிலாம் பார்க்கணுன்னா ஸ்க்ரீனில் தெரிய வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க, உங்களுக்கு பர்சனலாக அனுப்பி வைக்கிறேன் நான். ஓகே, பட் மற்ற எல்லா டீட்டெயில்ஸும் ஸ்க்ரீனில் தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு அனுப்புங்க. ரொம்ப அழகான ஒரு கிளாஸாக இருக்கும். அதுக்கு வந்து நம்மளுடைய ப்ரீவியஸ் ஸ்டூடெண்ட்ஸே அதை பற்றி உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு நாளும் நான் அமைச்சு கொடுப்பேன். ஓகே, ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம். ஸோ ஆல்சோ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, ஒரு பெண்டிங் இஷ்யூ, ரொம்ப நாள் பண்ணலாம் நொத்தி வச்ச ஒரு விஷயம் நடக்கும். அண்ட் நீங்கள் ஒரு விஷயத்த மனசில் போட்டு குழப்பிக்கிட்டே இருப்பீங்க. கொஞ்சம் கூட எதிர்பார்க்காம யார் வழியாவோ உங்களுக்கு அந்த பதில் கிடைக்கும். அது இந்த வாரம் நடக்க போகுது. அது நடக்கும் போது உங்களுடைய ஏஞ்சல்ஸை நினைச்சுக்கோங்க, உங்களோட ஸ்பிரிச்சுவல் டீமை நினைச்சுக்கோங்க. அண்ட் ஒரு சில விஷயத்துக்கு நானா இதை சால்வ் பண்ணேன், நானா இதை ஹேண்டில் பண்ணேன் அப்படின்னு நீங்களே உங்களை பார்த்து ஒரு நிமிஷம் கிளி பார்த்துக்கலாமா அப்படின்னு கேட்கக்கூடிய அளவுக்கு ஒரு சில விஷயங்கள் நடக்கும். நீங்க அதை பண்ணுவீங்க. அண்ட் முடிஞ்சா கடைக்கு போயிட்டு வாங்க. என்னடா இவங்க கடைக்கு போயிட்டு வாங்கன்னு சொல்றாங்க, இது ஒரு ரீடிங்கா? இல்லைங்க, நிஜமாவே பக்கத்துல இருக்க ஒரு லோக்கல் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வாங்க, மைண்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகும். அதையும் நான் பார்க்குறேன். போயிட்டு எல்லாரையும் பாருங்க, எல்லார்ட்டையும் பேசுங்க, அங்க எப்படி எப்படி இருக்குன்றத அப்சர்வ் பண்ணுங்க. நம்ம சில நேரத்துல என்ன பண்ணுவோம், போவோம் வந்துருவோம், அங்க பக்கத்துல யாருமா நின்னான்னு கூட ஐயோ தெரியலையே, நான் போனேன் வந்தேன் காசு கொடுத்துட்டு வந்துட்டேன். அப்படிதான் உங்க மைண்ட் இப்போ இருக்கு. ஏன்னா வேற ஏதோ ஒரே விஷயத்துல ஜஸ்ட் டே க்ளோஸா ஒரு விஷயத்த யோசிச்சே இருக்கீங்க. நீங்க என்ன பண்ணணும்னா, நான் சொன்ன விஷயத்த ட்ரை பண்ணி பாருங்க. டெய்லி வீட்டு வாசல்ல, எஸ்பெஷலி வர செவ்வாய்க்கிழமைல டியூஸ்டே, தண்ணியில கொஞ்சம் துளசி போட்டு உங்க வீடு வாசல்ல 2 பக்கமும் வைங்க. ஓகே, இந்த வாரம் முழுக்க. பட் டியூஸ்டே கட்டாயமா வைங்க. மற்ற நாள் வைக்கிறீங்களோ இல்லையோ, டியூஸ்டே கட்டாயமா வைங்க. நல்ல ஒரு பெனிஃபிட் கிடைக்கும் அப்படின்றதையும் பார்க்குறேன். கோயிலுக்கு போறீங்கன்னா வெள்ளத்தை தானமா கொடுத்துட்டு வாங்க. வெள்ளத்தோட ஏலக்காவையும் சேர்த்து கொடுக்கறது செம்மையா இருக்கும். ஆஹா, ஏஞ்சல் கார்ட்ஸ் அப்படியே திருப்பும் போது அக்செப்டன்ஸ். வாவ், அக்செப்டன்ஸ், பியூட்டிஃபுல். இதுதான் என்னால முடியும், இவ்வளவு என்னால செய்ய முடியும் அப்படின்னு நினைக்கிறதே ஒரு பெரிய விஷயங்க. பண்ணுங்க. உங்களால நீங்க யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சுட்டா போதும், மற்றதெல்லாம் உங்களுக்கு ஃபேவரபிளா தான் நடக்கும். ஓகே, இந்த வாரம் நீங்க யூஸ் பண்ண வேண்டிய ஸ்விட்ச் வேர்ட் பார்த்தீங்கன்னா ஏஞ்சல், ANGEL, ஏஞ்சல். யூனிட்டி, UNITY, யூனிட்டி. இல்லியூம், ILLUME, இல்லியூம். ஓகே, இதை யூஸ் பண்ணுங்க. இந்த வாரம் இருக்கிற எனர்ஜிக்கு கண்ணா பின்னான்னு சூப்பரான எனர்ஜி உங்களை வந்து சேரட்டும். ஓகே, ஸோ இந்த ரீடிங் எப்படி இருந்தது எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஆல்சோ இந்த வாரம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்கக்கூடிய ஒரு நண்பருக்கோ தெரிந்தவருக்கோ இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். அதுதாங்க நீங்கள் எனக்கு பண்ணுற மிகப்பெரிய உதவி. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் மாரன், ஆஸ் ஆல்வேஸ் ஸ்மைலிங். ஹாய் அண்ட் ஹலோ. நீங்கள் ரொம்ப அழகான ஒரு பிங்க் ஃப்ளவரை சூஸ் பண்ணியிருக்கீங்க. இந்த வாரம் நமக்கு எப்படி இருக்கு, என்ன மாதிரியான ஒரு வாரமாக இருக்க போகுது? ஏன்னா பயங்கரமாக ஏற்கனவே சொன்னல, இந்த வாரம் பயங்கர அதிரடியாக இருக்க போகுதுன்னு. இந்த அதிரடி வாரம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்றத பார்த்துடலாமா? ரைட், கமெண்ட் செக்ஷனில் ஐம் ரெடி அப்படின்னு டைப் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ஸ்பிரிச்சுவல் மெசேஜ் வருதுன்னு பார்த்துடலாமா? எஸ், லெட்ஸ் கோ. ஓகே, கம்பேஷன். ஐ திங்க் நீங்கள் வந்து ஒரே செட் ஆஃப் மனிதர்கள் கூட பழகிட்டு இருக்கீங்க. இவ்வளோதான் உங்கள் கேங். ஐ மீன் கேங்குனா இவ்வளோதான் உங்கள் செட்டு. இவங்க கிட்ட தான் நான் பேசுவேன், இவங்களுக்கு மேலே நான் வந்து பேச மாட்டேன், இவங்களாம் தான் எனக்கு முக்கியம், இல்லை இவங்க தான் உங்கள் லைஃபே உங்களை சுற்றி தான். இதுக்கு மேலே நீங்கள் யோசிக்க மாட்டேங்கிறீங்க. யூ ஆர் நாட் லுக்கிங் பியாண்ட் திஸ் லிமிட். அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் இன்னும் நிறைய பேர்கிட்ட நிறைய அன்போட பழக ஆரம்பிக்கணும். இவங்களையும் தாண்டி ஒரு வாழ்க்கை இருக்கு, இவங்களையும் தாண்டி ஒரு உறவு இருக்கு அப்படின்றத நீங்க புரிஞ்சுக்கணும். பாத்தீங்களா? கம்பேஷன், கம்பானியன்ஷிப். வாவ் வாவ், சூப்பர் சூப்பர். ஏன்னா தனிமை, அதாவது இவ்வளோ பேர் தான் என் வாழ்க்கையில இருக்காங்க அப்படின்னு நீங்க பழகும் பொழுது அது கஷ்டமா இருக்கும். ஓகே, அது கஷ்டத்தை கொடுக்கும். புதுசா எக்ஸ்பீரியன்ஸ், புதுசா மனிதர்கள் உங்க வாழ்க்கையில வரட்டும். அந்த புது கம்பானியன்ஷிப் உங்களுக்கு தேவைப்படுது. புதிய மனிதர்கள், புதிய எண்ணங்கள், புதிய தாட்ஸ். ஏற்கனவே சொன்ன மாதிரி புது விஷயங்கள், ஒரு ஃப்ரெஷ்ஷா ஒரு காத்தடிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி உங்களுக்கு உங்க வாழ்க்கையில சில பேர் தேவைப்படுது. அதுக்கு முதல்ல ரூட்டை மாத்துங்க. ஓகே, தட்ஸ் த ஃபர்ஸ்ட் திங். முதல்ல உங்களுக்கு ஸ்பிரிச்சுவலா வந்த மெசேஜ் அதுதான். எவ்வளோ சூப்பரான ஒரு மெசேஜ் இல்லை? ஓகே, லெட்ஸ் கெட் இன் டு டைவ் இன் டு த ரீடிங். வாவ். ஓகே,
Queen of Cups. Okay. 5 of Swords. உங்களுக்கு ஒரு ஹேபிட் இருக்கு, ஓவர் திங்கிங்கா, ஒரு ஹேபிட் இருக்கு. உங்க வாழ்க்கையில உங்களை விட்டு போனவங்களை பத்தியே யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கீங்க. ஐ திங்க் யூ நீட் டு லிபரேட் யுவர் செல்ஃப் ஆஃப் இட். இல்ல அதை பத்தி நீங்க யோசிச்சுட்டு இருக்க ரொம்ப உங்களால உங்க ஃபேமிலியையும் கான்சென்ட்ரேட் பண்ண முடியல. ரொம்ப உங்களை போட்டு நீங்களே கஷ்டப்படுத்திக்கிறீங்க. அவங்கதான் போயிட்டாங்க, இல்ல அவங்க வந்து வர்த் இல்லைன்றது உங்களுக்கு இன்னும் தெரிஞ்சிருக்க வேண்டாமா? இது வர்த்தே இல்லாத ஒரு உறவு, இது எதுக்கு நம்ம இவ்வளோ எடுத்துக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிய வேண்டாமா? நான் சொல்றது கரெக்ட்னா எனக்கு கரெக்ட்னு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பிகாஸ் ஐ கேன் see it through your cards. ஆக்சுவலி உங்களுக்கு ஒரு பேஷன் இருக்குங்க. ஏதாவது சாதிக்கணுமா இல்லை ஏதாவது ப்ரூவ் பண்ணணுமா தெரியல, பட் ஒரு ஆசை இருக்கு, பயங்கரமான ஒரு ஆசை இருக்கு. நம்மள யாராவது நேசிச்சா எந்த அளவுக்கு நேசிப்பாங்க, அப்படி ஒரு ஆசை இருக்கா உங்களுக்கு? அதை தெரிஞ்சுக்கணும்னு தோணுதா? ஏன்னா உங்க காட்சை பார்க்கும்போது எனக்கு அது தோணுது. இவ்வளவுதான் அன்பு என் வாழ்க்கையில எனக்கு கிடைக்குமா, இல்ல நான் சரியான பர்சன் எனக்கு இன்னும் அமையலையா அந்த மாதிரி ஒரு அன்பை கொடுக்க? ஐ நோ திஸ் இஸ் அ வீக்லி ப்ரெடிக்ஷன், பட் இதெல்லாம் ரொம்ப ப்ரிடாமினண்டா தெரியுது, ஒரு ஏக்கமா தெரியுது. ஐ திங்க் நீங்க உங்களையே மாத்திக்கணும். இப்படிதான் இருப்பேன்னு ஒரு கான்செப்ட் வச்சிருப்பீங்களா, இதுதான் நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வச்சிருப்பீங்க. அந்த கான்செப்டை மாத்தி ஐ திங்க் யூ நீட் டு டிரான்ஸ்ஃபார்ம் யுவர் செல்ஃப். இந்த வாரம் அதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப நாள் அடக்கி வச்சிருந்த ஒரு விஷயத்த இந்த வாரம் நீங்க அப்படியே வெளிப்படுத்த போறீங்க. அப்படியே அது வெளில வரப்போகுது. வாயை திறந்து கூட நீங்க சொல்லிடுவீங்கன்னு நினைக்கிறேன். நான் இதை உங்ககிட்ட எதிர்பார்க்கிறேன், இல்லை நான் இதெல்லாம் உன்கிட்ட எதிர்பார்க்கல அப்படின்றத அதை சொல்றதுக்கே பயங்கரமா ஒரு இன்னர் ஸ்ட்ரென்த் இந்த வாரம் உங்களுக்கு கிடைக்கும். டு புட் இட் வெரி சிம்பிள், ஹலோ இதுதான் முடிஞ்சா பண்ணு, இல்லைன்னா பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி அதிரி புத்திரியா ஏதோ பண்ண போறீங்க இந்த வாரம். எதை பண்ணாலும் பொறுமையா பண்ணுங்க. அவசரப்பட்டு நான் பேசிடுறேன் அப்படின்லாம் எதையும் இந்த வாரம் பேசாதீங்க, பொறுமையா பேசுங்க. ஏன்னா நம்ம பேசும்பொழுது நம்ம அங்கே ஜெயிக்கணும். நம்ம ஜெயிக்கணும்னா நம்ம மைண்ட்ல ஒரு கிளாரிட்டி இருக்கணும். நம்ம மைண்ட்ல ஒரு கிளாரிட்டி வரணும்னா முதல்ல நீங்க எதை ஃபோக்கஸ் பண்றீங்கன்னு உங்களுக்கு தெரியணும். ரிவர்ஸ் என்ஜினியரிங், நான் இப்படி போல 1 2 3 4 போல 4 3 2 1ன்னு வந்துகிட்டு இருக்கேன். திங்க் அபவுட் இட். ஓகே, நிறைய மெடிடேட் பண்ணுங்க. உங்க காதை பார்க்கும்போது ஐ திங்க் யூ நீட் டு மெடிடேட். ஒரு வெனஸ்டே போல ஐ வாண்ட் டு பிரேக் ஃப்ரீ அப்படின்னு ஏதோ ஒன்று இந்த வாரம் ரொம்ப சுவாரஸ்யமா ஒன்று பண்ண போறீங்க. பட் அட்லீஸ்ட் பேசிட்டேன்டா, இவ்வளோ நாள் அடக்கி வச்சிருந்த ஒரு விஷயத்த வெடிச்சிட்டேன்டா அப்படின்ற ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும். ஓகே, ஒரு நாரதர் வேலை மாதிரி ஒரு வேலையை செஞ்சு உங்களுக்கு ஒரு அமைதியை கொண்டு வந்துக்க போறீங்க. அண்ட் இது நடந்ததுக்கு அப்புறம் தான் உங்க மனசுக்குள்ள எவ்வளோ பெரிய மென்டல் ஸ்ட்ரெஸ்ஸை நீங்க வச்சுக்கிட்டு இருந்திருக்கீங்க அப்படின்றது உங்களுக்கு புரிய வரும். ஒரே நேரத்துல பல விஷயங்களை ஃபோக்கஸ் பண்றீங்க. யூ ஃபோக்கஸிங் ஆன் டூ மெனி பாக்கெட்ஸ் அட் த சேம் டைம். அது கூட ரொம்ப உங்களை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும். அந்த மாதிரி இருந்தா உங்க மென்டல், உங்க பிசிக்கல், உங்க சிஸ்டமையும் அது டிஸ்டர்ப் பண்ணும். ஓகே, ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் ஒரே நேரத்தில் ஃபோக்கஸ் பண்ணாதீங்க இந்த வாரம். டேக் இட் ஒன் பை ஒன். ஒரு பர்சனல் ஸ்டோரியை, உங்களுடைய ஒரு கதையவோ சம்திங் லைக் தட், அதை வந்து நீங்க இந்த வாரம் வெளியில ஷேர் பண்ணக்கூடிய, உனக்கு மட்டுமா, எனக்கு கூட தான் இப்படி நடந்திருக்கு அப்படின்ற ஒரு விஷயம் ஷேர் பண்றதுக்கான ஒரு தருணம் இந்த வாரம் உங்களுக்கு அமையும். பட் நான் என்ன சொல்லுவேன்னா, அந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அமையும் போது அதை முழுக்க பயன்படுத்திக்காதீங்க. பிகாஸ் உணர்ச்சி வசப்பட்டு சில நேரம் நம்ம கதைகளை ஒரு மன ஆறுதலுக்காக ஒரு சில பேர்கிட்ட நம்ம சொல்ல வேண்டியது இருக்கும். பட் அது சொன்னதுக்கு அப்புறம் நமக்கு தோணும், ஏன் இவ்வளோ வளரிட்டோம், ஏன் இவ்வளோ டீப்பா இதுக்குள்ள நம்ம போய் நம்ம கதையெல்லாம் இவங்களுக்கு சொல்லிட்டோம். வை ஷுட் வி அன்ஃபோல்ட் ஆர் ஸ்டோரி? அவங்களுக்கும் நமக்கும் என்ன ஒரு இமோஷனலா என்ன இருந்தது அப்படின்றது கரெக்ட். காதை பார்க்கும்போது அப்படிதான் இருக்கு. அதுவும் இந்த வாரம் நடக்கும். அதே மாதிரி உங்களை வந்து யாராவது நீங்க எதிர்பாராம உங்களை வந்து பாராட்டினாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது ஃபேக்கா இருக்கு அப்படின்னா அது ஃபேக்கா தான் மோஸ்ட் ப்ராபப்ளி இருக்கும். உங்ககிட்ட இருந்து ஏதோ ஒரு வேலையை எதிர்பார்த்து அவங்க உங்களை
புகழ்ந்துகிட்டு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் கரெக்டாக புரிஞ்சுக்கோங்க. ஓகே, இந்த வாரம் அந்த மாதிரி ஒரு விஷயத்த கூட பார்க்குறேன். அதே மாதிரி கொஞ்சம் நெட்வொர்க் பண்ணுங்க. கார்டு முழுக்க நீ போதும், நீ எப்பவுமே ஒரே லெவல்ல இருக்க, அடுத்த லெவலுக்கு போ அப்படின்றதே எனக்கு நிறைய விஷயங்கள் தோணிக்கிட்டே இருக்கு. அது என்னன்னு நீங்க பார்க்கணும். அண்ட் ரொம்ப எதிர்பார்க்காத ஒரு இடத்துல இருந்து உங்களுக்கு ஒரு கைடன்ஸ் கிடைக்க போகுது. இவங்களா எனக்கு செய்வாங்களா அப்படின்னா கண்டிப்பா நீங்க எதிர்பார்க்காத ஒருத்தர் உங்களுக்கு வந்து உதவி செய்ய போறாங்க. அது ரொம்ப முக்கியம். ரெண்டாவது, ரொம்ப ஸ்பான்டேனியஸா ஒரு முடிவு எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்திலயும் நீங்க இருக்கீங்க. சாரி, நீங்களே எதிர்பார்க்க மாட்டீங்க, ஆனா அந்த முடிவு எடுக்கணும் அப்படின்றது வந்து வந்துடும். இந்த வாரம் உங்களை யாராவது சைட்லைன் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்குங்க. நீங்க தான் அதை பண்ணியிருக்கணும், பட் உங்களை சைட்லைன் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. நீங்க அதை எவ்வளவு பண்ணியிருந்தாலும் அதுக்கு நீங்க இம்பார்ட்டன்ட் இல்லை, வேற யாரோ தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி ஒரு சைட்லைன் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அது உங்களை கொஞ்சம் ஹர்ட் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ அதை கவனிச்சுக்கோங்க. அதே மாதிரி உங்களுக்கும் உங்க நேபருக்குமோ, ஒன்னா நேபர் வீட்டுக்குள்ள இல்லாதவர்கள், ஓகே, அந்த மாதிரி யாரோ ஒருத்தரோட உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு, பட் அதை நீங்க வந்து ஓவர்லுக் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. உங்ககிட்ட அவங்க ஒருவேளை கார் ஒழுங்கா பேக் பண்ணுங்கன்னு சொல்றாங்களா தெரியல, சிம்பிளா சொல்றேன். ஏதோ ஒரு விஷயத்த கண்டினியூஸா யாரோ வெளியில, வீட்டை விட்டு வெளியில, ஆமா வீட்டை விட்டு வெளியில யாரோ ஒருத்தர், ஓகே, வீட்டை விட்டு வெளியில இருக்க யாரோ ஒருத்தர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க, பட் நீங்க அதை கவனிக்க மாட்டேங்கிறீங்க. அதை வந்து ரொம்ப கேஷுவலா விட்டுறீங்க. ஐ திங்க் இட்ஸ் டைம் டு ஃபோக்கஸ். பை ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே அதை ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அண்ட் உங்களே நீங்க என்கரேஜ் பண்ணிக்கோங்க. புதுசா செய்யுங்க. ஸ்டார்ட் என்கரேஜிங் யுவர் செல்ஃப். ஏதோ ஒரு இடத்துல உங்களை அப்படியே கண்ட்ரோல் பண்ணி வச்சிருக்கீங்க, தூக்கி போடுங்க, ஜாலியா இருங்க. அண்ட் ரொம்ப முக்கியமான விஷயம், இந்த வாரம் நீங்க கான்சென்ட்ரேட் பண்ண வேண்டியது உங்களுடைய வார்த்தைகள். உங்க வார்த்தைகள்ல நிறைய 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 கவனம் இருக்கணும். ஓகே, நீங்க வந்து ஆமா ரொம்ப முக்கியமா உங்க வார்த்தைகளை தான் நீங்க பார்க்கணும். அதே மாதிரி இந்த விஷக்கிருமிகள்னு சொல்லுவோம்ல, எனர்ஜி வேம்பயர்ஸ், யாரோ ஒருத்தங்க உங்களை வந்து ஏதோ உங்களுக்கே தெரியாது, ஆனா வந்து உங்களை ஏதோ விஷயத்துல மாட்டி விடுறதுக்கு சின்ன சின்னதா இந்த போக்கிரி வேலை எல்லாம் செய்வாங்க. அந்த மாதிரி கேரக்டர்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அடி தள்ளி வைங்க அவங்களெல்லாம். ஓகே, நீங்க என்ன பண்ணுங்க, இந்த வாரம் முடிஞ்சா பாதாம் இருக்கு இல்லையா, ஆல்மண்ட்ஸ், அதை வந்து கோயிலில் அன்னதானமாக கொடுங்க. இல்லை தெரிந்தவர்களுக்கு நீங்கள் ஆஃபீஸ் போகிறீங்கன்னா அங்கே யாரோ இல்லை வீட்டு பக்கத்தில் இருக்க ஒரு 2-3 பேருக்கு எடுத்து கொடுங்க. ரொம்ப ரொம்ப நல்லது, ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த வாரம் அதை செய்யுங்க. அண்ட் உணவில் இஞ்சி, ஓகே, கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாகவே சேர்த்துக்கோங்க, எஸ்பெஷலி வர வெட்னஸ்டே அந்த மாதிரி. முடிஞ்சா அது உங்களுக்கு ரொம்ப நல்லது. எஸ், உங்கள் கார்ட்ஸை பார்க்கும்போது அதுதான் எனக்கு தோணுது. அண்ட் ஆல்சோ இந்த வாரம் நீங்கள் சொல்ல வேண்டிய ஸ்விட்ச் வேர்ட் என்னன்னா, எம்ப்ரேஸ், அசெண்ட். ஓகே, எம்ப்ரேஸ், EMBRACE, எம்ப்ரேஸ், அசெண்ட், ASCEND. இந்த வாரம் முழுக்க அதை சாண்ட் பண்ணிக்கிட்டே இருங்க. ப்ளூ, ஒரு மாதிரி ஒரு ராயல் ப்ளூன்னு சொல்லுவோம், இங்க் ப்ளூ, அது உங்களுக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருக்கும். அதையும் இந்த வாரம் முழுக்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்கான ஏஞ்சல் மெசேஜ் என்னன்னு பார்த்துடலாமா? நான் சொன்னது மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, மற்றதெல்லாம் சூப்பராக இருக்குது. அண்ட் என்ன மாதிரி உங்களுக்கும் கார்ட்ஸ் ரீட் பண்ணணும்னா, என்னுடைய ப்ரொஃபஷனல் இன்டர்நேஷ்னலி சர்டிஃபைடு அட்வான்ஸ் டேரோ கார்டு ரீடிங் கிளாஸ் வந்து வர Feb 15th ஸ்டார்ட் ஆகுது. 10th இல்லை, ஃபஸ்ட்டு 10th சொல்லியிருந்தேன், 10th இல்லை பட் 15th ஸ்டார்ட் ஆகுது. உங்களுக்கு அதை பற்றின ஏதாவது டீட்டெயில்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுக்கு நான் வந்து இன்டர்நேஷ்னல் சர்டிஃபிகேட் கொடுப்பேன். ஸோ அதை பற்றின டீட்டெயில்ஸ் வேணும்னா கூட நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். ஐ கேன் ஷேர் இட் வித் யூ. ஓகே, ஸோ அதுதான் உங்களுக்கு முக்கியமான அப்டேட். அண்ட் கற்றுக்கோங்க. ப்ராபப்ளி உங்களுக்காக இல்லைனாலும் ஒரு சர்வீஸ் மென்டாலிட்டி, பட் இட் இஸ் ஆல்சோ ரெவென்யூ ஜெனரேட்டிங். பணமும் கிடைக்கும். அண்ட் என்னோட பழைய ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கான ஒரு வாய்ப்பையும் நான் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குறேன். ஓகே, ஆப்பர்ச்சுனிட்டி டு ஃபர்கிவ். இந்த இப்போ இருக்கிற கேரக்டர்லாம் டாட்டா பை பை குட் பை சொல்லிட்டு புதிய கேரக்டர்ஸை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே கொண்டு வாங்குங்க. இதுதான் உங்களுக்கான ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் மெசேஜ். இந்த ரீடிங் உங்களுக்கு கட்டாயமாக ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கும். இந்த ரீடிங்கை உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கு யாராவது ஒருத்தருக்காவது ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சப்போர்ட் மீ ஆன் மை Instagram பேஜ் ஆஸ் வெல். இது ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் RN. As always, keep smiling.